மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரணமாக உங்களுக்கு வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்கள் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கே தெரியாமல் உங்களிடமிருந்து தினமும் கசிந்து கொண்டே இருக்குதுன்றத மிகப்பெரிய அளவில் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்க போறீங்க. ஒரு நேர்மையான கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலன்னு தோணுதா? இல்லை முயற்சி பண்ணியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைன்னு தோணுதா? நீங்கள் நினைக்கிறது எனக்கு அதிர்ஷ்டமே வராது. ஆனால் உண்மை என்னன்னா, அதிர்ஷ்டங்கள் தினமுமே உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அது மெதுவாக வந்த வேகத்திலேயே உங்களிடமிருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு பானை நிரம்ப நீர் இருந்தாலும் அந்த பானையில் ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், அத்தனை நீரும் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து வெளியேறிவிடும். எப்போ நீர் குறைகிறது, எப்போ நம்மை விட்டு அதிர்ஷ்டம் போகிறது அப்படின்றத உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய விஷயங்கள் வருது, ஆனால் நிலைத்து இருக்க மாட்டேங்குது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு எப்போ வெளியே போகுது தெரியுமா? அதிகாலையில் தான். நீங்கள் காலையில் எழுந்ததுமே உங்களை விட்டு உங்க கூடவே இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் விலகி சென்று விடுகிறது. இந்த காணொளியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. மிகப்பெரிய சூட்சம ரகசியங்கள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. நீங்க இதற்கு அப்புறம் மார்ச் மாதத்துல இருந்து எந்த விதமான வாய்ப்புகளையும் இழக்காம, எந்த அதிர்ஷ்டத்தையும் தொலைக்காம வாழ்க்கையில் முன்னேற போறீங்க. மகரத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் தெரியாம ஒரு தவறை செய்றீங்க. அந்த ஒரு தவறால் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் தோல்வி மட்டுமே தான் வந்துகிட்டு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டுமென்றால் நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய உடலை வருத்தி மிகப்பெரிய பரிகாரங்களை செய்யணும்ன்றது கிடையாது. காலையில் நீங்க செய்யக்கூடிய வழிமுறை ஒன்றுதான். அந்த விதியை சரியாக நீங்க பின்பற்றினாலே போதும், உங்களை தேடி சகல சௌபாக்கியங்களும் வந்தே தீரும். இருட்டில் மறைக்கப்பட்ட அந்த விதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சத்திற்கு வரப்போகுது. மகர ராசி ஒரு மென்மையான ராசி, மெதுவான ராசி. இந்த ராசிக்கு வெற்றி தாமதமாக தான் வரும், ஆனால் வந்தே தீரும். ஒரு முறை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றி உங்களுடனே நிலைத்து இருக்கும். அதனால தான் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் ஏன் தாமதமாகுது? அந்த தாமதத்திற்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லைன்றது கிடையாது, உங்களுடைய தவறான தொடக்கம். எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணுன்றது தெரியாம உங்களுக்கு மனதில் தோன்றியதுமே ஆரம்பிச்சிடுறீங்க. இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே அப்படின்னு. நிச்சயமாக எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நீங்கள் அதை தொடங்கும் பொழுது என்ன எண்ணங்களை சுமந்துக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க? நான் இதில் தோத்துடுவேனோ, நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேனோ, என்னால் முயற்சி பண்ண முடியாதோ இப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை சுமந்துக்கிட்டே சுபகாரியங்களை ஆரம்பிக்கிறீங்க. காலையில் எழுந்ததும் உங்களுக்கு முதலில் வரக்கூடிய மனநிலை தான் அந்த நாள் முழுவதும் நீங்கள் எந்த திசையில் போகணும் அப்படின்றத தீர்மானிக்கும். மகர ராசி ஒரு வடிவமைக்கப்பட்ட ராசி. அதனால் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளை இனிமையாகவும் மென்மையாகவும் நேர்மறையாகவும் ஆரம்பித்தா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எழுந்ததுமே ஏதாவது ஒரு சின்ன தவறான எண்ணத்தை நினச்சா கூட உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே எங்கே நமக்கு ஏதாவது தப்பு நடந்துடுமோ அப்படின்ற பயத்திலேயே உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வராமல் உங்களை விட்டு விலகி சென்றுவிடும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு காலையில் எழுந்ததும் முதலில் இருக்கக்கூடிய 10 நிமிடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த 10 நிமிடம்தான் உங்களுடைய நேரத்தையும் நாளையும் முடிவு பண்ணும். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு. காலையில் நீங்க எழுந்ததுமே என்ன நடக்குது? உங்களுடைய கண்ணை திறந்த உடனே நீங்க உங்களுடைய மொபைலை பார்க்குறீங்க.
அதில் இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்ததுமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. இன்னைக்கும் லேட் ஆகிடுச்சே, அதுக்கப்புறம் உங்களுடைய மனம் வேலைக்கு போயிடும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, நேற்று முடிக்காத வேலை, யாராவது என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்களுடைய நாளை ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் அவசரமாய் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அவசரத்திற்கு பின்பு உடல் எழுவதற்கு முன்பே உங்களுடைய மனம் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பயமும் வந்துவிடும். இன்னைக்கு நாம் எப்படி தான் தாக்கு பிடிக்க போகிறோமோ, நேரம் போயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. உண்மை என்னன்னா, உங்களுக்கான நேரம் உங்களை விட்டு எங்கேயுமே போகலை. நீங்கள் நிதானமாக இருந்தாலே போதும், மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிடுது. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் தினமுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா 12 ராசிகளிலேயே அனுக்ஷணமும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு மிகவும் கடினமான வேலைகளை செய்து கொண்டே யோசிப்பது மகரம்தான். ஆனால் நாளுடைய தொடக்கமே மன அழுத்தத்தில் ஆரம்பித்தா நீங்கள் நினைப்பது நடக்காமல் தான் போகும். வர வேண்டிய வாய்ப்புகள் வராமல் தான் தள்ளி போகும். இதை சரி செய்ய அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, காலையில் எழுந்ததுமே உங்களுடைய மொபைலை எடுத்து பார்க்காம இருங்க. இரண்டாவது, பழைய நினைவுகளையும் கடந்த கால எண்ணங்களையும் நேற்று என்ன நடந்ததோ அதை பற்றியும் யோசித்து காலையிலேயே நீங்களே உங்களை அதல பாதாளத்தில் தள்ளாமல் இருக்கணும். மூன்றாவது, நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியில்தான் முடியும், நான் தோத்துடுவேனோ அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரவே கூடாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், உங்களை ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசினாங்க இல்லையா, அவர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அவர்களுடைய வாழ்க்கை கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காமல் இருந்தாலே போதும். மகரம் மிகப்பெரிய அளவில் சிகரத்தில் ஏறி வெற்றி வாகையை சூடியே தீரும். தகரமாய் இருந்த மகரம் தங்கமாய் ஜொலித்தே தீரும். உங்களிடம் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு கசிந்து ஓடக்கூடிய வழிகள் இதுதான். இந்த வழிகளை நீங்கள் அடைத்தாலே போதும், மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். மகர ராசி சனி ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி ஒழுக்கத்தை தருவார், அமைப்பை தருவார். ஆனால் சமநிலை குலைந்தால் தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். காலையில் எழுந்த உடனே இருக்கக்கூடிய மனநிலை நேர ஓட்டத்தை தீர்மானிக்கும். முதலில் எழக்கூடிய எண்ணம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுணர்வை கட்டுப்படுத்தும். காலையிலேயே குழப்பமாக இருந்தால் தாமதம் மீண்டும் மீண்டும் நடக்கும். தன்னம்பிக்கை மெதுவாக குறையும். வாய்ப்புகள் உங்களை விட்டு தள்ளி போகும். மகர ராசிக்கு பிரச்சனை அதிர்ஷ்டமில்லாதது இல்லை, சரியான தொடக்கம் இல்லாதது தான். நீங்கள் எழுந்ததுமே உங்களுடைய மனதை சாந்த நிலையில் வைத்திருந்தாலே போதும், தடைகள் தானாக விலகி அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை அடுத்து வரக்கூடிய 21 நாட்கள் நீங்கள் பின்பற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும். அதாவது அதிர்ஷ்டங்கள் உங்களை விட்டு செல்லக்கூடிய வழிகளை அடைத்தாலே போதும், அனைத்து சகல சௌபாக்கியங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறணும்னு நானும் அந்த பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.